நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு நீர்க்கோலம் அத்தியாயம் 83. இருளூர்கை. கஜன் அரண்மனை அகத்தளத்தின் காவல் முகப்பை அடைந்து புறவையிலிருந்து இறங்கி அதன் கடிவாளத்தை கையில் பற்றியபடி காவல் மாடம் நோக்கி சென்றான். அங்கு அமர்ந்திருந்த ஆணிலி காவலர்களில் ஒருத்தி எழுந்து வந்து, தங்கள் ஆணையோலை என்றாள். ஆணையோலை அளிக்கப்படவில்லை. இளவரசர் உத்தரர் இங்கு வந்து தன்னை பார்க்கும்படி என்னிடம் சொன்னார் என்றான். அவள் விழிகள் குழப்பத்துடன் அலைந்தன. திரும்பி காவல் மாடத்திற்குள் இருந்த பிற ஆணிலிகளை நோக்கினாள். என் பெயர் கஜன். வேண்டுமென்றால் உங்களில் எவரும் உள்ளே சென்று இளவரசர் உத்தரரிடம் அவர் என்னை வர சொன்னாரா என்று கேட்டு வரலாம். அதுவரை நான் இங்கு காத்திருக்கிறேன் என்றான். காவல் மாடத்திலிருந்து எழுந்து வந்த இன்னொரு ஆணிலி, ஆம், சென்று கேட்டு வருவோம். இவரை திருப்பி அனுப்பினால் வந்து நம்மிடம் பூசலிடுவார் என்றாள். முதலில் வந்த ஆணிலி, இங்கு நின்றிருங்கள், நான் சென்று உசாவி வருகிறேன் என்ற பின் வேலை கையில் எடுத்துக்கொண்டு அரண்மனை அகத்தளத்திற்குள் புகுந்து மறைந்தாள். கைகளை மார்பில் கட்டியபடி இடைநாழிகளையும் உப்பரிகைகளையும் கூர்ந்து நோக்கி கஜன் நின்றான். சற்று நேரத்தில் அவள் வெளியே வந்து அவனை நோக்கி நடந்து வந்தாள். அவ்வருகையிலேயே உத்தரன் என்ன சொல்லி இருப்பான் என்பதை உணர்ந்து தன்னை அறியாமல் கஜன் புன்னகைத்தான். ஆணிலி அவனை வணங்கி, மூன்றாவது தளத்தில் சேடியர்கள் கூடத்தில் அமர்ந்திருக்கிறார், அங்கு செல்லும்படி ஆணை என்றாள். கஜன் நன்று என்ற பின் புறவி கடிவாளத்தை அவளிடம் ஒப்படைத்துவிட்டு செங்கல் பரப்பிய முற்றத்தில் விரைவிலாது நடந்தான். தன் பின்னால் ஆணிலி காவலரின் நோக்கு பதிந்திருப்பதை அவனால் உணர முடிந்தது. படிகளில் ஏறி அகத்தளத்திற்குள் நுழைந்ததும் அவ்வுணர்விலிருந்து விடுபட்டான். உடலை எளிதாக்கி விழிகளை ஓட்டி அந்த கூடத்து அமைப்பை பார்த்தான். வலப்பக்கம் இருந்த படிக்கட்டு வளைந்தேறி முதல் தளத்தில் இருந்த உப்பரிகையை நோக்கி சென்றது. அதில் ஏறி மேலே சென்றதும் அதன் இரு பக்கமும் வளைந்து சென்ற இடைநாழிகளை பார்த்தான். எந்த திசை நோக்கி செல்வது என்று குழம்பி அங்கு நின்றான். கையில் தாளங்களுடன் எதிரே வந்த நடு அகவை செடி அவனை கண்டதும் விழிகள் சுரங்க நடை விரைவு தாழ அருகே வந்து, யார், இங்கெப்படி வந்தீர் என்றாள். நான் இளவரசியின் ஆசிரியர் பிருகன்னலையின் அணுக்கன். அவரது ஆணை பெற்று இங்கு வந்தேன் என்றான். அவள், யாரை பார்க்க வேண்டும் என்றாள். அவள் ஐயம் விலகவில்லை என்று தெரிந்தது. இங்கு அரண்மனை சேடியாக உள்ள ஒருத்தையை. அவள் அரசியின் சைரந்திரியின் துணைவி. அவளுடன் கரவு காட்டிற்கு வந்திருந்தாள் என்றான். அவள் பெயர் தெரியாதா என்றாள். ஆசிரியருக்கே அவள் பெயர் தெரியாது. இங்கு பொறுப்புள்ள ஏதேனும் பெண்மணியிடம் அவளை பற்றி விசாரிக்க சொன்னார். பெயர் தெரிந்திருந்தால் அவளை வர சொல்லும்படி ஓலை அனுப்பியிருப்பாரே என்றான் கஜன். அவள் விழிகளில் மேலும் ஐயம் கூடியது. கரவு காட்டிற்கு பலர் வந்தனர் என்றாள். ஆம், ஆனால் அரசியும் சைரந்திரியும் வந்த அதே தேரில் இவளும் இருந்தாள். அப்போது நான் ஆசிரியரின் அருகே இருந்தேன் என்ற பின், மாநிறமானவள், நீள முகம், மெல்லிய உடல், சுருள் கொண்ட நீண்ட கூந்தல் என்றான். அவள் முகம் புன்னகையில் மலர்ந்தது. துணிந்து பொய்யுரைத்து இத்தனை தொலைவு வந்திருக்கிறீர். இன்னும் சற்று அழகிய விவரணைகள் அளிக்கலாமே. காவியங்கள் படிப்பதில்லையோ என்றாள். பொய்யல்ல என்று அவன் சொன்னான். வீரரே, என்னால் கண்களில் காதலை பார்க்க முடிகிறது என்றாள் அவள். அவன் புன்னகைத்து, அக்கா, உன்னை நம்பி வந்தேன் என்றான். ஏன், என்னை உனக்கு முன்னால் தெரியுமா என்றாள். இப்போது தெரிந்து கொண்டேன். ஆனால் என் மேல் அன்பு கொண்ட அக்கையொருத்தி இங்கிருப்பாள் என என் உள்ள ஆழத்தில் தோன்றியிருந்தது என்றான். அவள் மீண்டும் நகைத்து, உனக்கு பேச தெரிகிறது. எவர் பெயரை சொல்லி உள்ளே நுழைந்தாய்? பிருகன்னலை பெயரை சொல்ல முடியாது என்றாள். உத்தரர் பெயரை என்றான். நம்ப மாட்டார்களே என்றாள். என் பெயரை சொல்லி சென்று அவரிடமே கேட்டு பாருங்கள் என்றேன். கேட்டு பார்த்தபோது அவரே உள்ளே வரும்படி ஆணையிட்டார். அவள் புருவம் சுருங்க அவனை நோக்கினாள். எவர் எந்த பெயரை சொல்லி எதை சொன்னாலும் ஆம், நான் சொன்னேன் என்றுதான் அவர் சொல்வார். முந்தைய கணத்தை முற்றிலும் மறப்பது அவரது இயல்பு என்றான். அவள் வாய் விட்டு நகைத்து, நன்று, இனி நானும் அதை பயன்படுத்திக் கொள்கிறேன் என்றாள். அவள் பெயர் என்ன? அவள் பெயர் என்ன அக்கையே?
உங்களுக்கு தெரியும் என்றான். நீ சொல்லத் தொடங்கிய போதே தெரியும் என்று அவள் சொன்னாள். நீங்கள் கூர்மையானவர்கள். கூர்மையான பெண்கள் அழகிகளாக இருப்பதில்லை, அதற்கும் விதிவிலக்கு என்றான். இதோ பார், பெண்களுக்கு புகழ்ச்சி பிடிக்கும், ஆனால் சற்று நுண்ணுணர்வோடு அதை செய்ய வேண்டும் என்றாள். நான் என்ன பிழை செய்தேன் என்றான். முதலில் என் பெயரை கேட்டிருக்க வேண்டும் அல்லவா? அக்கை என்றாய், பெயர் கூட தெரிய வேண்டாமா என்றாள். ஆம், உங்கள் பெயர் என்ன என்றான். மீண்டும் நாம் சந்திக்கும் போதே என் பெயரை நினைவில் கொள்ள மாட்டாய் என்றாள். அதெப்படி அக்கா, மீண்டும் நாம் நாளையே சந்திப்போம் அல்லவா என்றான். அவள் திகைத்து, நாளையா? எங்கே என்றாள். இங்குதான் என்றான் அவன். இங்கா என்றாள் குழப்பத்துடன். நீங்கள் வரச் சொன்னீர்கள் என்று உள்ளே வந்து விடுவேன் அல்லவா என்றான். அவள் நகைத்து, அடப்பாவே, தலைக்கு தீங்கு கொண்டு வந்து விடுவாய் போல் இருக்கிறதே என்றாள். என் பெயர் முரளிகை என்றாள். நல்ல பெயர், காட்டு மூங்கிலின் இசை ஒன்றை நினைவில் எழுப்புகிறது. முரளிகை சிரித்து, அவள் பெயர் சுபாஷினி என்றாள். ஆம், இனிய குரல் உள்ளவள் என்றான். அவளுக்கு தன்மொழி என்றே என் உள்ளத்தில் பெயரிட்டிருந்தேன். அவள், இதற்கு மேல் நீ வருவது நன்றல்ல. அரச குடியினர் அல்லாத ஆண்கள் உள்ளே நுழையலாகாது. இச்சிறு கூடத்தில் இரு, அவளை வரச் சொல்கிறேன் என்றாள். அவள் சற்று நோயுற்றிருந்தாள். ஓரிரு நாட்களாக தேறி வந்திருக்கிறாள். நோயுற்றா என்று அவன் கேட்டான். மூதன்னையர் அவள் உடலில் வந்து கொண்டே இருந்தார்கள். உணவும் நீருமின்றி அலை பாய்ந்த சித்தத்துடன் இருந்தாள். உன்னை கண்ட பின் அவள் நிலை கொள்ளக்கூடும் என்ற பின், அமர்க, வருகிறேன் என்று சொல்லி உள்ளே சென்றாள். அவன் அந்த சிற்றறையின் உயரமற்ற பீடத்தில் அமர்ந்தான். சற்று நேரத்தில் வெளியே சிலம்பின் ஒலி கேட்டது. உள்ளம் படபடக்க அவன் எழுந்து பின் அமர்ந்தான். பதற்றத்துடன் மீண்டும் எழுந்தான். கதவு திறந்து சுபாஷினி நுழைந்த போது திகைத்தவனாக ஒரு அடி பின்னால் வந்து பீடத்தில் கால் தட்ட மீண்டும் அமர்ந்து கொண்டான். அவள் உள்ளே வந்து விழிகளை ஒட்டி பின் அவனை பார்த்து ஒரு கணத்திற்கு பின் அடையாளம் கண்டு கொண்டு, நீங்களா என்றாள். உன்னை பார்ப்பதற்காகத்தான் வந்தேன் என்றபடி எழுந்து கொண்டான். அவள் முகத்தை பார்த்து, உனக்கு என்ன செய்கிறது என்றான். இல்லையே, நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்றாள். இல்லை, நோயுற்றிருக்கிறாய். உன் முகத்தின் ஒளி பெரிதும் குறைந்துவிட்டது. உன் கண்கள் அலைப்பாய்கின்றன. அவள் விழிகளில் நீர் நிறைய தலை குனிந்து, அறியேன், என்னால் நன்றாக துயில முடியவில்லை என்றாள். அவன் அவளை நோக்கியபடி சில கணங்கள் நின்றான். அவள் உடல் வண்ணத்து பூச்சி இறகு போல அதிர்ந்து கொண்டிருப்பதாக தோன்றியது. அவன் ஒன்றும் சொல்லாததை கண்டு அவள் விழி தூக்கி, தாங்கள் என்னை பார்க்க வந்தீர்கள் என்று அக்கை சொன்னாள் என்றாள். ஆம், உன்னை பார்க்கும் பொருட்டே இத்தனை தொலைவு வந்தேன் என்றான். ஏன் என்றாள். நீ கேட்ட முதல் வினாவிலேயே நான் சொல்ல வந்ததை சொல்லலாகாது என்ற முடிவுக்கு வந்தேன் என்றான். அவள் கண்கள் திகைக்க, நான் என்ன கேட்டேன் என்றாள். நீங்களா என்றாய். அவள் தலையசைத்தாள். அவ்வாறென்றால் நீ பிரிதொருவரை எதிர்பார்த்திருந்தாய். அவள், ஐயோ இல்லை என்றாள். ஆம், பிரிதொருவரை. நீ அறியாமல் அவனை காத்திருந்தாய். அவள் திரும்பி கதவை பார்த்துவிட்டு, இல்லை என்றாள். அவன், சொல், யார் அவர் என்றான். நான் செல்கிறேனே என்று அவள் மெல்ல அசைந்தாள். நீ பிரிதொருவரை எதிர்பார்த்தாய் என்றான். இல்லை என்று அவள் மூச்சு திணறினாள். உன்னிடம் அக்கை என்ன சொன்னாள்? அவள், என்னை பார்க்க காதலுடன் ஒருவர் வந்திருப்பதாக என்று தாழ்ந்த குரலில் தரையை பார்த்தபடி சொன்னாள். யார் அப்படி காதலுடன் வர வேண்டும் என்பது உன் கனவு என்று கஜன் கேட்டான். அவள், இல்லை என்று தலையசைத்தாள். அஞ்சாதே, என் விழிகளை பார்த்து சொல். அது எவராக இருந்தாலும் நானே அவரிடம் சென்று சொல்கிறேன். அவள் நிமிர்ந்து பார்த்து, நான் அச்சம் கொள்ளும் போதெல்லாம் அவர் என் கனவில் வருகிறார் என்றாள். யார் என்றான். அடுமனை சோதர் சம்பவர். அவன் உடல் முழுக்க ஓர் அதிர்வை உணர்ந்தான். கைகளை என்ன செய்வது என்று அறியாதது போல் மார்மேல் கட்டிக்கொண்டான். நெஞ்சக்கூட்டை உள்ளிருந்து அரைந்த இதயத்தின் ஒலியை அவ்வாறு அழுத்திக் கொள்ள முடிந்தது. ஓரிரு கணங்கள்தான், ஆனால் நெடுந்தொலைவை கடந்து அங்கு மீண்டும் வந்தான். அவர்தான் உனக்கு பொருத்தமானவர்,
அவரிடம் நான் சொல்கிறேன் என்றான். இல்லை, அப்படியெல்லாம் இல்லை என்று அவள் சொன்னாள். நான் மிகவும் அஞ்சுகிறேன். என்னால் இங்கு இருக்க முடியாது. என்னை இங்கிருந்து அழைத்துச் செல்வார் என்றால் என்று அவள் தழுதழுத்த குரலில் சொல்ல, அவன் புன்னகையுடன், நீ இருக்க வேண்டிய இடம் அவரது இல்லம். ஒவ்வொரு நாளும் உடல் உழைப்பு நிகழும் சூழல். கைகளால் உணவை உருவாக்கி குவிப்பாய். அள்ளி அள்ளி பரிமாறி பசி போக்குவாய். நீ கொள்ளும் துயர் அனைத்தும் மறையும் என்றான். அவள் என்றாள். இனிய மைந்தர், மிக பெரிய குடும்பம். அங்குதான் நிறைவடைவாய். பெற்று பெருகி பேரன்ன என்று முதிர்ந்து கனிவாய் என்றான். அவள் விழிகள் நிறைந்தன. நான் அவரிடம் சொல்கிறேன் என்றான். வேண்டாம், நான் என்ன சொல்கிறேன் என்றே அவருக்கு தெரியாமல் போகலாம் என்றாள். அவருக்கும் தெரியும் என்று அவன் சொன்னான். அவள் நிமிர்ந்து பெரிய விழிகளுடன் அவனை பார்த்தாள். அவருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியும் என்றான். எப்படி என்றாள். அடுமனையாளர் சம்பவன் என்று சொன்னதுமே அதை நான் வியப்பின்றி எதிர்கொண்டேன் அல்லவா, அவ்வாறுதான் என்றான் கஜன். பின்னர், அஞ்சாதே, ஓரிரு நாட்கள் மட்டுமே என்ற பின் திரும்பி நடந்தான். படிகளில் இறங்குகையில் ஒவ்வொரு காலடிக்கும் அவன் தளர்ந்து கொண்டிருந்தான். ஓடி வெளியே சென்று தன் புறவியை எடுத்துக்கொண்டு நகர தெருக்களில் வெறி பிடித்தவன் போல பாய வேண்டும் என்று தோன்றியது. அவ்வெண்ணம் எழுந்ததுமே அவ்வாறு நகர தெருக்களில் வெறி கொண்டு சீறி செல்லும் தன் புறவையை அவன் கண்ணால் கண்டுவிட்டான். அதன் பின் உடலை உந்தி எடுத்து வைத்த ஒவ்வொரு காலடியும் 100 கைகளால் அழுத்தப்பட்டிருந்ததாக எடை கொண்டிருந்தது. மூச்சு இழுத்து விட்டும் இமைகளை கொட்டியும் தன் கணங்களை ஒன்றன் மேல் ஒன்றென அடுக்கி காலத்தை உருவாக்கியபடி அவன் நடந்தான். கஜன் படிகளில் இறங்கி வெளியே வந்தபோது அரண்மனை முகப்பில் புறவிகள் நின்றிருக்க, அருகே உத்தரன் 4 ஏவலருடன் நின்றிருப்பதை கண்டான். இயல்பாக திரும்பி நோக்கிய உத்தரன் கஜனை கண்டு, நீ யார் என்றான். அத்தனை காவலரும் அவனை நோக்கினர். கஜன் அவன் அருகே சென்று தலை வணங்கி, தங்கள் ஆணைப்படிதான் இங்கு வந்தேன் என்றான். ஆம், நான் உன்னை ஒரு முதன்மையான செயலுக்காகவே அழைத்தேன், வருக என்ற பின் உத்தரன் தன் புறவியை நோக்கி சென்றான். என் புறவி வெளியே நிற்கிறது அரசே, நான் தங்களை தொடர்ந்து என்று அவன் சொல்ல, அது அங்கு நிற்கட்டும், நீ இந்த புறவியில் ஏறிக்கொள் என்று இன்னொரு புறவியை காட்டியபடி உத்தரன் தன் புறவி மேல் ஏறிக்கொண்டான். இருவரும் பெருஞ்சாலைக்கு வந்தனர். உத்தரன், நாம் எங்கு செல்கிறோம் என்று தெரியுமா என்றான். அவன் உவகை பொங்கும் நிலையில் இருப்பதை கஜன் புரிந்து கொண்டான். தாங்கள் இன்று உவகையுடன் இருக்கிறீர்கள் இளவரசே என்றான். ஆம், இன்றல்ல, சென்ற பல நாட்களாகவே நான் உவகையில் நிறைந்திருக்கிறேன். ஏனெனில் ஒவ்வொன்றும் எழுந்து தானாகவே அமைந்து என்னை அரியணை நோக்கி கொண்டு செல்கின்றன என்றான் உத்தரன் கையை நீட்டி. மூட, நீ என்னை பற்றி என்ன நினைத்தாய்? எண்ணிக்கொள். ஒரு நாள் இதே நகரில் நான் ராஜசூய பெருவேள்வி நடத்துவேன். சத்ராஜித் என்று என்னை பேரரசர்கள் மணிமுடி தாழ்த்தி வணங்குவார்கள் என்றான் கஜன். அதில் என்ன வியப்பிருக்கிறது? நான் சிறுவனாக இருக்கும் போதே இதை கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றான். எதை என்றான் உத்தரன் ஐயத்துடன். தாங்கள் சத்ராஜித்தாக மணிமுடி சூட்டிக் கொள்வதற்கென்றே பிறந்தவர் என்று நிமித்திகர்களும் சூதர்களும் பாடுவதுண்டு. அவ்வாறு நிகழாது போனால்தான் அது வருத்தத்திற்குரியது என்றான் கஜன். ஒரு முறை அவனை ஓரக்கண்ணால் பார்த்த பின் உத்தரன் சாலையை பார்த்து, ஆம், ஒவ்வொன்றும் அமைந்து வருகிறது. இன்று கலிங்கத்திலிருந்து அரசு குழு ஒன்று வருகிறது, அறிந்திருக்கிறாயா என்றான். கஜன், இல்லை, நான் எளிய காவலன் என்றான். ஆம், இது அரசவைக்கு மட்டும் தெரிந்தது. உனக்கு நான் சொல்கிறேன் என்றான் உத்தரன். ஆம், என்னை தங்கள் நல்லியல்பால் மதித்து இவ்வரிய செய்தியை சொல்கிறீர்கள் என்றான் கஜன். உத்தரன் உரக்க நகைத்து, ஆம், நான் எப்போதுமே அப்படித்தான். பெரியோர் சிறியோர் என்னும் வேறுபாடு என் உள்ளத்தில் இல்லை. தகுதியுடையவர்களை அணுக்கர்களாக கொள்வேன் என்றான். அதை அறியாத எவரும் இந்த நகரில் இல்லையே என்றான் கஜன். தூதுக்குழு எதன் பொருட்டு வருகிறது தெரியுமா என்று உத்தரன் மீண்டும் கேட்டான். தங்களை சந்திக்கும் பொருட்டு என்றான் கஜன்.
ஆம், என்னையும் அவர்கள் சந்திக்கிறார்கள். ஆனால் என் பொருட்டே அவர்கள் இன்று வருகிறார்கள். கலிங்க இளவரசியின் உடன் பிறந்த இளவரசர் 3 தலைமை அமைச்சருடன் வருகிறார்கள். இன்றே அவையில் அவர்கள் தங்கள் மன ஏற்பை அறிவிப்பார்கள். மங்கள பேச்சுக்குரிய வரிசையும் பரிசிலும் கொண்டு அவர்கள் வருகிறார்கள். அவர்களின் மன ஏற்பை தந்தை ஏற்று மணநாள் முடிவை அறிவிப்பார். அவர்களுக்கு நாங்கள் பரிசும் வரிசையும் செய்வோம் என்றான் உத்தரன். இன்றுடன் நான் கலிங்க இளவரசியை மணக்கவிருக்கும் செய்தி உறுதிப்படுத்தப்படும். நாளை மறுநாள் அனைத்து சத்திரிய அரசர்களுக்கும் மன அறிவிப்பு ஓலைகள் சென்று சேரும். ஒவ்வொருவரும் அந்த ஓலையை கையில் வைத்துக்கொண்டு என்ன எண்ணுவார்கள் என்று கற்பனை செய்து பார்த்தேன். புறவையே கடிவாளத்தை இழுத்து நிறுத்தி அவன் உறக்க நகைத்தான். எத்தனை முகங்கள் சுருங்கும்! எவரவரெல்லாம் நெஞ்சில் அறைந்து கொண்டு விம்முவார்கள்! என்னவே உளம் கிளர்கிறது என்றான். ஏன் என்றான் கஜன். மூடா, கலிங்கமும் விராடமும் ஒன்று சேர்ந்தால் இப்பகுதியில் எவர் என் எழுச்சியை தடுத்து நிறுத்த முடியும்? விராடம் பேரரசாவதை ஊழையாளும் தெய்வம் முடிவு செய்துவிட்டதென்றே பொருள். இளவரசே, இது தங்கள் பெருந்தன்மையால் தாங்கள் சொல்லிக் கொள்வது. எங்களைப் போல விராட குடிகளுக்கு தெரியும். பாரத வருஷத்தின் பிற நாடுகள் அனைத்தும் ஒன்று திரண்டு எதிர்த்தாலும் தாங்கள் முன் நின்று களம் கண்டால் விராட படைகள் சுழல் காற்று சருகுகளை என அவற்றை வெல்லும் என்றான் கஜன். தாங்கள் பேரரசராக மணிமுடி சூடி அமர்வதென்பது தங்கள் பிறப்புக்கு முன்னரே முடிவெடுத்த ஒன்று. அதை கலிங்கமோ சதகர்ணிகளோ எவரும் மாற்ற முடியாது. உத்தரன் தலை திருப்பிக் கொண்டு இயல்பாக, ஆம், அதுவும் உண்மைதான் என்றான். கஜன், ஆனால் எப்படி என்றாலும் தங்கள் தகுதிக்குரிய பேரரசி இங்கு வருகிறார்கள் என்பது எங்களுக்கு நிறைவூட்டுகிறது. நாளை தாங்கள் மணிமுடி சூடி அமர்கையில் தங்கள் அருகே அமரும் அழகும் நிமிர்வும் அவருக்கும் இருக்க வேண்டுமல்லவா என்றான். ஆம், நான் அதில்தான் குறிப்பாக இருந்தேன். ஏராளமான மன தூதுகள் வந்தன. எதையும் நான் ஏற்கவில்லை. பாரத வருஷத்தின் 56 முதன்மை அரசுகளில் ஓர் அரசின் இளவரசி மட்டுமே என்னால் ஏற்கப்படுபவள் என்று தெளிவாகவே தந்தையிடம் தெரிவித்து விட்டேன் என்றான் உத்தரன். கால முதல்வர் தங்கள் பணி என்ன என்று அறிந்தவர் என்றான் கஜன். அவர்கள் புறக்கோட்டை காவல் மாடம் ஒன்றை கடந்தனர். அதில் பெரும் முரசு முழங்கிக் கொண்டிருந்தது. வெவ்வேறு இடங்களில் முரசுகள் எதிரொலி தொடர் என முழங்கின. 7 காவல் வீரர்கள் புறவிகளில் கொக்கு கூட்டம் போல மிதந்து கடந்து சென்றனர். தெற்கு பெருவீதியின் இருபுறமும் மாளிகைகள் மலர்களாலும் தளிர் தோரணங்களாலும் அணி செய்யப்பட்டிருந்தன. சாலைகள் முழுக்க தோரண வளைவுகள் அமைக்கப்பட்டு அவற்றின் மேல் கலிங்கத்தின் சிம்ம கொடியும் விராடபுரியின் காக கொடியும் பறந்தன. மலர் தூண்களும் அவற்றில் ஆடிய பட்டு திரைச்சேலைகளும் அணிப்பாவட்டாக்களும் மலர்காடு என விழி மயங்க வைத்தன. உத்தரன், கலிங்க தூதுக்குழுவினருக்கான வரவேற்பு அணி செய்கைகள் என்றான். 3 நாள் முன்னதாகவே நகரில் முரசறைந்து அனைவருக்கும் செய்தியை அறிவித்து விட்டிருக்கிறோம். இன்று நகரமே பொலிந்து தூதுக்குழுவை வரவேற்க ஒன்று கூடும். அந்தியில் குடியவையில் அத்தனை குடித்தலைவர்களும் வந்து அமர்வார்கள். அவர்களின் அரசியின் பெயரை அவர்கள் அறியும் முதற் தருணம் இது. வரலாற்றின் ஒரு பகுதியாக இருப்பதற்கான வாய்ப்பு என்பதை அவர்கள் அறிவார்கள். கஜன், அந்த வாய்ப்பு எனக்கும் கிடைத்திருக்கிறது என்றான். குதிரை கொட்டிலை நோக்கி செல்லும் பாதையை நோக்கி திரும்பிய உத்தரன், நான் இங்கு எதற்காக வந்திருக்கிறேன் தெரியுமா என்றான். புரவி பயிற்சிக்காக என்றான். குதிரை கொட்டிலை நோக்கி செல்லும் பாதையை நோக்கி திரும்பிய உத்தரன், தாங்கள் பயில வேண்டியது ஒன்றுமில்லை என்றாலும் எப்போதும் பயிற்சியை விட்டு விடுபவர் அல்ல. ஹஸ்தினபுரியின் வில் விஜயன் ஒவ்வொரு நாளும் புலரியில் வில் தொட்டு பயிற்சி எடுப்பான் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். உத்தரன், ஆம், பயிற்சியை நான் தவறவிடுவதில்லை என்று சொன்னான். ஆனால் இன்று வெறும் பயிற்சிக்காக நான் வரவில்லை. காரகனில் ஏறிக்கொண்டு நகர் வீதிகளில் சுற்றி வர எண்ணுகிறேன். ஆனால் காரகன் என்று கஜன் சற்று தயங்க உத்தரன், என்று அவன் கன்று குட்டி போல என் கைக்கு அடங்குகிறான். கலிங்க தூதுக்குழு கோட்டை வாயிலுக்குள் நுழைந்து மங்கள இசையுடனும் குரவையொளியுடனும் அரண்மனை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது அவர்களை மின்னல் போல கடந்து ஒரு கரும்புரவி செல்லும். அவர்கள் திகைப்புடன் ஒருவரை ஒருவர் நோக்க அமைச்சர்கள்
அதுதான் முடிசூடி நாட்டை ஆளப் போகும் இளவரசர் உத்தரர் என்பார்கள். பயிற்சி முடிந்து விரைந்து அரண்மனைக்கு செல்கிறார். நாம் அங்கு செல்வதற்குள் நீராடி ஆடை மாற்றி அரசனி கோலத்தில் அவைக்கு சென்று விடுவார். நாம் அவையில் அவரை பார்க்கும்போது அப்போது வரைந்து முடிக்கப்பட்ட அணி ஓவியம் போல இருப்பார் என்பார்கள் என்றான். மாவீரர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட முகங்கள் கொண்டவர்கள் என்றான் கஜன். மூடா மூடா என உத்தரன் நகைத்தான். உண்மையை சொல்கிறாய். காரகனை போன்ற ஒரு புறவியை அவர்கள் பார்த்திருக்க மாட்டார்கள். நான் யார் என்பதை பெரிதெவ்வகையிலும் அறிவிக்க வேண்டியதில்லை அல்லவா என்றான். ஆம், உண்மை என்று கஜன் சொன்னான். இணையான புறவியில் கிரந்திகன் தங்களை தொடர்ந்து வருவான். தங்கள் ஏவலரும் எத்தனை ஆற்றல் மிக்கவர்கள் என்பதை அவர்கள் அறியட்டும். அவனை திரும்பி நோக்கிய பின் ஆம் என்று உத்தரன் சொன்னான். குதிரை கொட்டிலின் முற்றத்தில் அவர்கள் சென்றிறங்கிய போது எவரும் இருக்கவில்லை. அவர்களை வரவேற்க சற்று பொழுது கழித்தே உள்ளிருந்து நாமர் ஓடி வந்தார். எங்கே குதிரைக்காரர்கள் அனைவரும் என்றான் உத்தரன் இறங்கியபடி. புறவி பயிற்சிக்காக காட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். இன்று கலிங்க தூதுக்குழு வருவதனால் தாங்கள் வர வாய்ப்பில்லை என்று சொல்லப்பட்டது என்றார் நாமர். யார் சொன்னது? நான் சொல்லாமல் யார் சொன்னது என்று உத்தரன் கேட்டான். இளவரசே, தங்கள் அரண்மனையில் தாங்களேதான் சொன்னீர்கள் என்றார் நாமர். நானா? நான் சொன்னேனா என்றான் உத்தரன். ஆம் இளவரசே, என்னிடம் சொன்னீர்கள் என்றார் நாமர். கஜன் கண்காட்ட அதை புரிந்து கொண்டு நாமர், ஆனால் வரக்கூடும் என்றும் சொல்லப்பட்டது. நான் பிழையாக புரிந்து கொண்டேன் என்றார். என் நினைவு பிறழ்வதில்லை என்று உத்தரன் சொன்னான். சரி, கிரந்திகனை அழைத்து வா. காரகன் உடனே ஒருங்கட்டும். நான் இப்போதே கிளம்ப வேண்டும். நாமர், கிரந்திகன் இங்கே இல்லை. அவர்தான் புறவிகளுடன் காட்டுக்கு சென்றிருக்கிறார் என்றான். அவன் எதற்கு காட்டுக்கு செல்ல வேண்டும் என்றான் உத்தரன். குதிரைகளுடன் என்று நாமர் சொல்ல இடைமறித்து, அவனை உடனே காட்டிலிருந்து அழைத்து வர ஆணையிடுகிறேன் என்றான் உத்தரன். இளவரசே, காடு இங்கிருந்து தொலைவில் இருக்கிறது. அவர்களை அழைத்து வருவதென்றால் 10 நாழிகையாவது ஆகும் என்றார் நாமர். உத்தரன் பொறுமையை இழந்து, காரகனை பூட்டி அழைத்து வாருங்கள் உடனே என்றான். காரகனை என அவர் தயங்க, சொன்னதை செய் என்று உத்தரன் கூவினான். நாமர் உள்ளே செல்ல கஜன் உடன் சென்றான். நாமர், என்ன சொல்கிறார்? காரகன் இவரை கடித்தே கொன்றுவிடும் என்றான். நான் ஒரு வழி வைத்திருக்கிறேன் என்றான் கஜன். வருக, சொல்கிறேன். காரகன் அவர்கள் தன்னை நெருங்குவதை முன்னரே உணர்ந்து செவிகளை பின்னால் கோட்டி முன்னங்காலால் கர்த்தரையை தட்டி மூச்சு சீறியது. அதன் உடலில் தசைகள் விதிர்த்து அசைந்தன. கஜன் அதன் அருகே சென்று அதன் கீழ் கழுத்தை வருடினான். அது கழுத்தை வளைத்து தலையை திருப்பி அவன் தோளை நக்கியது. அவன், சேணத்தை கொண்டு வாருங்கள் என்றான். நாமர், சேணத்தையா? இந்த மூடன் விழுந்து செத்து விடுவான். இதை என்னவென்று எண்ணினாய்? குதிரை அல்ல, சிம்மம் இது என்றார். அவர் ஏறப்போவதில்லை. நான் ஒரு சூழ்ச்சி செய்யவிருக்கிறேன் என்றான் கஜன். நாமர் சேணத்தை எடுத்து வந்து புறவி மேல் போட்டார். அதன் நாடாக்களை அவர் இழுத்து கட்டிய போது முதல் நாடாவை எடுத்து காரகனின் முன் வலக்காலை சுற்றி கட்டினான் கஜன். என்ன செய்கிறாய் என்றார் நாமர். அது நடக்கையில் சற்று நொண்டும் என்றான் கஜன். நாமர் முகம் மலர்ந்து, ஆம், அது நன்று, அவரிடம் காட்டுவோம் என்றார். அவர்கள் புறவியுடன் கொட்டில் முகப்புக்கு வந்தனர். நாமர், உண்மையில் இவரை பார்க்கும்போதுதான் வாழ்க்கை மேல் நம்பிக்கையே வருகிறது. எக்குலத்தில் பிறந்தாலும் மூடன் மூடனே என்றார். காரகன் முன்னங்காலை இழுத்து இழுத்து வைத்து நடந்து வந்தது. அதற்கு என்ன நிகழ்கிறது என்று புரியவில்லை என்றார் நாமர். உத்தரன் உரத்த குரலில், மூடர்களே, அங்கே என்ன செய்கிறீர்கள்? விரைந்து வருக என்றான். கஜன், அரசே, காரகனை காட்டவே கொண்டு வந்தோம். அதன் குழம்பு ஒன்று விரிந்துள்ளது. கமுக்கட்டில் வலி இருக்கும் என நினைக்கிறேன். இன்று அது ஊர்வதற்கு உகந்தது அல்ல என்றான். நாமர், சந்திரிகை என்னும் அழகிய வெண்புறவி உள்ளது. விரைவானவள்.
தாங்கள் ஆணையிட்டால் அவளை இப்போதே ஒருக்கி கொண்டு வருவேன் என்றார். ஒரு கணம் தயங்கி காரகனின் கால்களை நோக்கிய உத்தரன், இதுவே போதும் என்றான். இது ஓடவியலாது இளவரசே என்றான் கஜன். கால் சற்று நொண்டுவதும் நன்றே, கிரந்திகன் இல்லை என்பதனால் என்ற உத்தரன். நான் நகருக்குள் செல்கிறேன், அவன் இருந்தால் எதிரே வருபவர்களை எச்சரிக்க முடியும் என்றான். நாமர் கோழை என்று மெல்ல சொன்னார். சேனமிட்டு விட்டீர்களா? நன்று என்று உத்தரன் வந்து நாமரின் கையில் இருந்த சவுக்கை வாங்கி கொண்டான். காரகன் இருமுறை கால்களை உதறியது. பின்னர் குனிந்து நோக்கி உருமியது. அது காலில் தோள்பட்டை தடுக்குவதை புரிந்து கொண்டு விட்டது என்று கஜனுக்கு புரிந்தது. காலை இருமுறை உதறிவிட்டு ஒடிப்பது போல முழங்காலை மடித்து அதே பொழுதில் வயிற்றை இயக்கி உடலை குறுக்கி நாடாவினூடாக காலை வெளியே எடுத்து விட்டது. இருமுறை உதறிவிட்டு தலையை நிமிர்த்தி பிடரி உலைய ஒரு முறை கால் எடுத்து வைத்து நின்றது. உத்தரன், நான் விரும்புவது இந்த நிமிர்வைத்தான் என்றபடி அதன் விலாவை தொட்டான். காரகன் அசைவில்லாமல் நின்றது. அதன் காதுகள் மட்டும் பின்மடிந்தன. கஜன் அதன் கடிவாளத்தை பற்றி அதன் காதில், அழி கூர்க வேந்தே, அழி கூர்க. என்ன செய்கிறாய்? கொடு கடிவாளத்தை என்று உத்தரன் கை நீட்டினான். கடிவாளத்தை அழித்துவிட்டு, வேந்தே, எளிய மானுடர் வேந்தே, தங்களை வணங்குகிறோம், அழி கூர்க அரசே என்றான் கஜன். செல்வம், அங்கே என்ன செய்கிறாய் என்றான் உத்தரன். கஜன் தன் புறவியில் ஏறிக்கொண்டான். நாமரின் வழிகளை முழுமையாக தவிர்த்தான். செல்வம் என்றபடி உத்தரன் புறவியை குதி முள்ளால் தொட அது கணை என எழுந்து விரைந்தது. அதனுடன் விரைந்தபடி கஜன், இளவரசே, சவுக்கை சொடுக்க வேண்டாம், அதன் ஒலியே எழலாகாது, காரகன் அதை விரும்புவதில்லை. ஆம், நான் அறிவேன் என்றான் உத்தரன். அவர்கள் சிறிய சாலை வழியாக விரைந்தனர். காரகனின் குளம்படிகளின் இடையை ஓசைகள் வழியாக கஜன் உணர்ந்தான். முதுகிலேயே அதன் அதிர்வு விழுவது போல் இருந்தது. எவ்வளவு பெரிய புறவி என எண்ணிக்கொண்டான். பிடரி மயிர் காற்றில் அலை பாய்ந்தது. கரிய சிம்மம், முரசு மேல் விழும் முளைத்தடிகள் போல அதன் குளம்புகளை நோக்கியபடியே சென்றான். அரச பெருவீதியை அடைந்த போது உப்பரிகைகளிலும் முக மண்டபங்களிலும் சாளரங்களிலும் கலைந்து கொண்டிருந்த பெண்கள் ஓடி வந்து அவர்களை நோக்கினர். சாலையோரங்களில் நின்றவர்கள் ஓசை கேட்டு பதறி விலகினர். தொலைவில் முரசுகளும் மங்கள பேரிசையும் முழங்கிக் கொண்டிருந்தது. வாழ்த்தொலிகளும் குரவையொலிகளும் அதனுடன் கலந்தன. உத்தரன், கடந்து சென்று விட்டனர் என்றான். ஆம் என்றான் கஜன். அவன் அறியாமல் எண்ணியது அப்பொழுதே நிகழ்ந்தது. ஹேய் ஹேய் என உவகை பெருக்குடன் கூவிய உத்தரன் காரகனை சவுக்கால் ஓங்கி அறைந்தான். கனைத்தபடி முன்னிரு கால்களை காற்றில் தூக்கி எழுந்த காரகன் சீறியபடி ஒரு அணி தூணை தட்டி தெரிக்க விட்டு சாலையில் பாய்ந்தது. இளவரசே, இளவரசே என்று கூவியபடி கஜன் தொடர்ந்தான். தன் புறவையை மேலும் மேலும் என ஊக்கினான். அதற்குள் நெடுந்தொலைவு சென்றிருந்தது காரகன். அதன் மேல் உடலால் அதை அள்ளி பற்றியபடி உத்தரன் அமர்ந்திருந்தான். முன்னால் சென்று கொண்டிருந்த அணியூர்வலத்தை கஜன் கண்டான். அதை கண்டு காரகன் சற்றே விரைவழியுமென அவன் எண்ணினான். ஆனால் அந்நிறையை சிதறடித்தபடி அது உள்ளே புகுந்தது. சொல்லற்ற ஓலமாக உத்தரன் அலறுவது அக்கூச்சல்களுக்கு நடுவிலும் கேட்டது. காரகன் முன்னால் சென்ற வண்டியை ஒதுங்கி கடந்து இரு புறவைகளை இடித்து இரு பக்கம் தள்ளிவிட்டு முன்னால் பாய்ந்தது. உத்தரனின் கால் ஒரு தூணில் முட்டிக்கொள்ள அவன் அலறியபடி நிலத்தில் உருக்களித்து விழுந்து உருண்டு துடித்தான். தொலைவிலிருந்து பார்க்க ஓர் ஆடை விழுந்து காற்றில் ஆடுவது போல் இருந்தது. கடிவாளங்கள் இழுக்கப்பட்ட தேர் புறவைகள் தலைகளை திருப்பி வாய் தூக்கி கனைத்தன. குளம்புகள் ஒன்றுடன் ஒன்று முட்ட அங்கும் இங்கும் திரும்பி கொண்டு நின்றன. பின்மரங்கள் உரசி ஒலிக்க அச்சாணிகள் முனக தேர் சகடங்கள் நிலைத்தன. தேர்களிலிருந்து இறங்கி ஓடிய கலிங்க இளவரசர்கள் உத்தரனை பற்றி தூக்கினர். அடிப்பட்ட கால் நீண்டிருக்க தொங்கும் தலையுடன் அவன் நினைவிழந்திருந்தான். இளவரசர், இளவரசர் உத்தரர் என்று விராட நாட்டு காவலர் கூவினார்கள். அனைத்து திசைகளிலிருந்தும் காவலரும் பிறரும் உத்தரனை நோக்கி கூடினர். கூச்சல்களும் ஆணைகளும் உரக்க எழுந்தன. கஜன் சோர்வுடன் புறவியை கடிவாளம் பற்றி நிறுத்திவிட்டு மெல்ல நிலத்தில் இறங்கி தலை குனிந்து நின்றான்.
நீர்க்கோலம் 83வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.